நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது, ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஹிந்தியில் எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் ரூல் ஒன்று இருக்கு. வினைச்சொல்லோட என்ன சொல்லணும்? நான், நே, நீ அப்படின்றது சொல்லணும். நான் பார்த்தோம், நே இருக்கு, நீ இருக்கு, இந்த மாதிரி நம்ம சேர்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடியது தான் நம்ம எப்போவுமே சப்ஜெக்ட். நான், நீ, அவன், கோபால், கிருஷ்ணன், ராமன், இந்த மாதிரிலாம் பேர் சொல்லும்போது சப்ஜெக்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அந்த சப்ஜெக்ட் கூட கோ அப்படின்றது சேர்த்து சொல்லணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட கோன்னு சேர்க்கணும். அடுத்தது என்ன சொல்லணும்? வினைச்சொல்லு கூட என்னது? நான், நே, நீன்றது சேர்த்து சொல்லணும். இப்படி சொன்னால் இதை வெர்பல் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும், செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ற சொல்கிற இது நம்ம சொல்கிற டைப் ரெண்டு வகைப்படும். ஒன்று இது சொன்னோம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தது சாஹியே. இந்த நானே நீ இல்லாமல் நம்ம சாஹியேன்றதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறோம். கோபால் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கோபால் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்வீங்க? கோபால் கோ கர் ஜானா ஹை அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போது இதுக்கு கோ அப்படின்றது நம்ம சேர்க்கணும். சப்ஜெக்ட் வந்ததுனால அது கூட என்ன சொல்கிறோம்? கோன்றது சேர்க்கணும். ஏன்னா இது இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸில் நம்ம பேசுறதுனால. கோபால் கோ கர் ஜானா ஹை, கோபால் வீடு அல்லது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கோபால் கோ கர் ஜானா ஹை. அதுவே ஒரு பெண்ணுக்கு சொல்லுங்க, ராணி கோ கர் ஜானா ஹை, ராணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற. இது இது. நெக்ஸ்ட் பாருங்க. நீ எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீ அப்படின்னு சொன்னா தும்முன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் கூட கோன்னு வரணும். அப்போ துமே அல்லது தும்கோ. தும்கோ இங்கே எழுது அப்படின்றது லிக்கு. அப்போ எழுத வேண்டும் சொல்லும்போது லிக்னா ஹை அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு பெண்ணுக்கு சொல்றதா இருந்தா துமே லிக்னி ஹை அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட், நான் ஹிந்தி படிக்க வேண்டும். இதில் ஹிந்தின்றது பெண்பால், அதனால் நம்ம பெண்பாலுக்குரிய இதை தான் யூஸ் பண்ணோம். நான் அப்படின்னு சொன்னால் முஜே அப்படின்றது வரும், மைன்னு வராது. முஜே அல்லது முஜ்கோ அப்படின்றது வரணும். ஏன்னா சப்ஜெக்டோட கோன்றது சேர்க்கணும். அப்போது முஜ்கோ அல்லது முஜே. ஹிந்தி, ஹிந்தின்றது பெண்பால், அதனால படுனி, படி அப்படின்றது படுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது படிக்க வேண்டும் சொன்னால் பட்னி ஹேன்றதை நம்ம சொல்லணும். முஜே ஹிந்தி பட்னி ஹே அப்படின்னு சொல்லணும். இல்லை நான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முஜே பட்னா ஹேன்னு சொல்லுவோம். அதே பெண் சொல்கிறதா இருந்தால் முஜே பட்னி ஹே அப்படின்றத நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், நான் 2 வீடுகள் வாங்க வேண்டும். முஜே முஜே 2 दो வீடுகள் கர். வாங்க வேண்டும் கரீது நான் வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லணும்? 2 ப்ளூரல் இருக்கிறனால, பன்மை இருக்கிறனால கரீதுனே ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். முஜே 2 கர் கரீதுனே ஹே. நான் 2 வீடுகள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் முஜே 2 கர் கரீதுனே ஹை அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவள் தண்ணீர் குடிக்க வேண்டும். அவள் அப்படின்னு சொன்னா உசே அல்லது உஸ்கோ அப்படின்னு சொல்லணும். பானி பீனா ஹை. அதுவே அவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் சொன்னாலும் இதே தான் நம்ம சொல்லணும். உசே அல்லது உஸ்கோ பானி பீனா ஹை அப்படின்றது வரும். அடுத்தது, அவர் வேலை செய்ய வேண்டும். உனே அல்லது உன்கோ काम
கர்ணாக வேலைக்கு காம், செய்ய செய் அப்படின்னு சொல்றது கர்ன்னு சொன்னோம், அதனால கர்ணாக அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், நாம் அவரை சந்திக்க வேண்டும். நாம அப்படின்னு சொன்னா ஹமே அல்லது ஹம்கோ, உனே அல்லது உன்கோ, மில்னாக அப்படின்னா சந்திக்க வேண்டும். நெக்ஸ்ட், குழந்தைகள் நன்றாக விளையாட வேண்டும். குழந்தைகள் அப்படின்னா பச்சோம், குழந்தைகள்னு சொல்கிறோம், அதனால் கோன்றது சேர்த்துக்கணும். ஏன் கோ சேர்த்துக்கணும்? இந்த இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட நம்ம கோன்றது சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதனால் பச்சோம் கோ அப்படின்னு வரும் குழந்தைகள் அப்படின்னா. நன்றாக கூப் விளையாட வேண்டும் அப்படின்னா கேல்னாக அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவள் தண்ணீர் குடிக்க வேண்டும் சொன்னால் உசே அல்லது உஸ்கோ பானி பீனாகன்னு சொல்லணும். அவர் வேலை செய்ய வேண்டும் சொன்னால் உனே காம் கர்னாக, அல்லது ஆஃபீஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உசே உன்ஹே காம் ஜானாக அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நாம அவரை சந்திக்க வேண்டும். ஹமே உனே அல்லது உன்கோ மில்னாகன்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது, குழந்தைகள் நன்றாக விளையாட வேண்டும். பச்சோம் கோ நன்றாக கூப் கேல்னாக விளையாட வேண்டும். பச்சோம் கோ கூப் கேல்னாகன்னு சொல்லணும். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆப்கோ உங்களுக்கு அல்லது நீங்கள் அப்படின்ற இது தான் ஆப்கோன்றதை நம்ம சொல்லணும். ஓய்வு அப்படின்னா ஹிந்தியில் ஆராம், கர்னாக ஓய்வெடுக்க வேண்டும் சொன்னால் ஆராம் கர்னாக அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆப்கோ ஆராம் கர்னாக, ஆராம் அப்படின்னு சொன்னால் ஓய்வு, ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னா ஆராம் கர்னாக, அப்போ ஆராம் கர்னாக. இது ஆணுக்கு சொல்லலாம், இல்லை பெண்ணுக்கும் சொல்லலாம். நோயாளிகள் தூங்க வேண்டும். நோயாளின்னு சொன்னால் மரீஜோம். ஸோ மரீஜோம் கோ தூங்க சோனான்னு சொல்லி சொல்லுவோம். தூங்க வேண்டும் சோனாக அப்படின்னு நம்ம சொல்லணும். மரீஜோம் கோ சோனாக அப்படின்னு சொன்னால் நோயாளிகள் தூங்க வேண்டும். வேலைக்காரர்கள் நன்றாக வேலை செய்ய வேண்டும். வேலைக்காரர்கள் அப்படின்னா நௌக்கரோம். ஸோ நௌக்கரோம் கோ அப்படின்னு சொன்ன வேலைக்காரர்கள். கூப் நன்றாக, காம் கர்னாக அப்படின்னா வேலை செய்ய வேண்டும். காம்னா வேலை, செய்ய வேண்டும்னா கர்னாக. நௌக்கரோம் கோ கூப் காம் கர்னாக அப்படின்னா வேலைக்காரர்கள் நன்றாக வேலை செய்ய வேண்டும். அவர்கள் வீடு கட்ட வேண்டும். உனே அல்லது உன்கோ கர் பனானா ஹை, பனானா ஹை அப்படின்னு சொன்னா கட்ட வேண்டும். உன்கோ கர் பனானா ஹை அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர்கள் வீடு கட்ட வேண்டும், இல்லை அவர் வீடு கட்ட வேண்டும் சொன்னாலும் இதே தான் நம்ம சொல்லணும். நான் லீவு எடுக்க வேண்டும். நான் லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இதுக்கு முஜே சுட்டி, சுட்டி அப்படின்னு சொன்னால் லீவு. எடுக்கணும் அப்படின்னு எடுன்னு சொல்கிற இது லேன்னு சொல்கிறோம். சுட்டின்றது பெண்பால், அதனால லேனி. ஸோ சுட்டி लेनी है, मुझे छुट्टी लेनी है. என்ன சுட்டின்றது பெண்பால், லே லே என்ன சொல்வீங்க, லேனா லேனி லேனி, அதில் சுட்டி பெண்பால்ன்றதுனால லேனி है. मुझे छुट्टी लेनी है. ஆண் சொல்கிறதா இருந்தாலும் சரி, பெண் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இப்படி தான் நம்ம சொல்லணும். யார் இந்த வேலையை செய்ய வேண்டும். யாருக்கு கவுன், இந்த இஸ் வேலையை காம் அப்படின்னு சொல்லணும். செய்ய வேண்டும் கர்னாக அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ யார் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா கவுன் இஸ் காம் கர்னா ஹை, இல்லை இப்படியும் சொல்லலாம் கவுன் இஸ் காம் கோ கர்னா ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம், தப்பில்லை. நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹமே பிரார்த்தனா, பிரார்த்தனான்றது பிரேயர், இந்த பிரேயர்ன்றது பெண்பால், அதனால கர்னி ஹேன்றது சொல்லணும். ஸோ செய்யி அப்படின்றது கர், அதனால கர்னி ஹே அப்படின்னு சொல்லணும். ஹமே பிரார்த்தனா கர்னி ஹே, நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்கு அந்த புத்தகம் தேவை. எனக்குன்னு சொன்னா முஜே, அந்த உஸ், கிதாப் தேவைன்றது ஜரூரத்துன்னு சொன்னோம், அதனால அது ஜரூரத் பெண்பால், அதனால கிதாபு கி அப்படின்னு சொல்லணும். கிதாபு கி ஜரூரத் ஹை, அந்த புஸ்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்றோம். எனக்கு அந்த புஸ்தகம் தேவை. முஜே உஸ் கிதாப் கி ஜரூரத் ஹை, ஏன்னா கி அடுத்தது ஜரூரத்துன்றது தேவைன்றது பெண்பால், அதனால கீன்றது நம்ம போடுறோம். முஜே உஸ் கிதாப் கி ஜரூரத் ஹை. அவர்களுக்கு அல்லது அவருக்கு செய்தி அனுப்ப வேண்டும். அப்போ உனே அல்லது உன்கோ, செய்தின்றது கபர் அப்படின்னு சொல்றோம். பேஜ்னா, பேஜ்ன்னு சொன்னா அனுப்பு, இங்க கபர்ன்றது பெண்பால், அதனால பேஜ்னி. ஸோ உனே அல்லது உன்கோ, கபர் செய்தி, அனுப்பு அப்படி பேஜ், ஆனால் கபர்ன்றது பெண்பால், அதனால பேஜ்னி ஹே அப்படின்னு சொல்லணும். காலையில் சீக்கிரம் எழ வேண்டும். காலைக்கு நம்ம ஹிந்தியில் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று சுப சொல்லலாம், இன்னொன்று சபேரேன்னு சொல்லலாம், இல்லைன்னா சவேரேன்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் சபேரே அப்படின்னு சொல்லலாம். காலையில் சபேரே, சீக்கிரம் ஜல்தி, எழு அப்படின்றது உட்டு, எழ வேண்டும் சொன்னா உட்னா ஹை, சபேரே ஜல்தி உட்னா ஹை, இல்ல சுபஹ் ஜல்தி உட்னா ஹைன்னு சொல்லலாம். இரவில் சீக்கிரம் தூங்க வேண்டும். ஸோ இரவில் ராத்துக்கோ, சீக்கிரம் ஜல்தி, தூங்கு சோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தூங்க வேண்டும் சொன்னா சோனா ஹை. நெக்ஸ்ட், அவள் கார் ஓட்ட வேண்டும். அவள் உசே அல்லது உஸ்கோ, கார் கார் தான். சலானி, சலான்னா ஓட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இங்க பெண் இருக்கிறனால நம்ம இது சலானி அப்படின்னு வரும். அதுவே ஒரு ஆண் இருந்தா உசே கார் சலானா ஹேன்னு வரும். नेक्स्ट, हमें दूसरों को मदद करनी है. அப்போ ஹமேன்னா நாம, அடுத்தவர் அப்படின்னு சொன்னா தூஸ்ரோம் சொல்லுவோம். அடுத்தவருக்கு தூஸ்ரோம் கோ, உதவி அப்படின்னு சொன்னா மதத் சகாயத்தான்னு சொன்னோம். இது ரெண்டுமே பெண்பால், அதனால மதத் கர்னி ஹை அப்படின்றது நம்ம சொல்லணும். நீ இதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். வழக்கம் பழக்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதை தான் நம்ம ஹிந்தியில் வழக்கத்துக்கு ஆதத்னு சொல்லுவீங்க. ஆதத் அப்படின்னு சொன்னால் வழக்கம். துமே இசே ஆதத் பனானி ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ இதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நீ துமே அல்லது தும்கோ, இதை இசே வழக்கம் ஆதத் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும்னா பனானி ஹை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும். நீ வேகமாக ஓட வேண்டும். நீ துமே, வேகம் தேஜ் சே, ஓடுன்றதுக்கு தௌடுன்னு சொல்லலாம், பாகுன்னு சொல்லலாம். ஸோ தும் तेज से भागना है और दौड़ना है அப்படின்னு சொல்லலாம். तुम्हें तेज से அப்படின்னா வேகமாக, दौड़ना भागना அப்படின்னு சொன்னாலும்
ஓடுதல் அப்படின்றது அர்த்தம். ஓடணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவன் பூஜை செய்ய வேண்டும். பூஜைன்றது பெண்பால், அதனால உசே அல்லது உஸ்கோ. பூஜா கர்னி ஹை, பெண்ணுக்கு சொல்றதா இருந்தாலும் இதே தான் வரும். உசே பூஜா கர்னி ஹை, அவள் பூஜை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். எப்பொழுதும் அப்படின்னா ஹிந்தியில் ஹமேஷா. எல்லோருக்கும், எல்லோரும் அப்படின்னு சொன்னால் சப், எல்லோருக்கும் அப்படின்னு சொன்னால் சப்கோ. நன்மை அப்படின்னா பலாயி, பலாயின்றது பெண்பால், அதனால கர்ணி. செய்ய வேண்டும் கர்ணி ஹை. ஹமேஷா சப்கோ பலாயி கர்ணி ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். அதுதான் ஹமேஷா சப்கோ பலாயி கர்னி ஹை. நெக்ஸ்ட் ஏழைகளின் பசியை போக்க வேண்டும். ஏழைகள் அப்படின்னா கரீப். அப்போ ஏழைகள் ப்ளூரல்ல சொல்லும்போது கரீபோம். ஏழைன்னு சொன்னா கரீப், ஏழைகள்னு சொன்னா கரீபோம். கரீபோம் கி, ஏன்னா பசின்றது பெண்பால், அதனால பசிக்கு பூக். கரீபோம் கி பூக், ஏழைகளின் பசி. போக்க அப்படின்னு சொல்றது மிட்டான், மிட்டா அப்படின்னு சொல்லுவோம். போக்க வேண்டும் மிட்டானி ஹை அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இது சாஹியேன்றது பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அதாவது நம்ம ரெண்டு டைப்புன்னு சொன்னோம். ஒன்று வெர்பல் நவுன் டைப்பு, இன்னொன்று சாஹியே டைப்புன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது சாஹியே டைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? உனக்கு, தும்கோ அல்லது துமேன்னு சொல்லுவோம் இல்லையா? துமே கியா சாஹியே, என்ன அப்படின்னா கியா, வேண்டும் அப்படின்றது சாஹியே. அப்போ உனக்கு என்ன வேண்டும் கேட்கறதுக்கு தும்கோ கியா, என்ன, சாஹியேன்னா வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். அதுவே அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு உஸ்கோ கியா சாஹியே அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுவே அவளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு அதே தான் வரும், உஸ்கோ கியா சாஹியேன்றது நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க, அப்போ என்ன சொல்லுவோம்? தும்கோ கியா சாஹியே. அதுவே அவருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னால் உன்கோ கியா சாஹியேன்றது நம்ம சொல்லணும். அதுவே உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கோ கியா சாஹியே அப்படின்றது நம்ம சொல்லணும். இப்போ இதுக்கு பதில் பார்க்க போகிறோம். முஜே பைசா சாஹியே. அப்போ முஜே அப்படின்னா எனக்கு, பைசா அப்படின்னா பணம், சாஹியேன்னா வேண்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே சாஹியேன்றது தான் வரும். லாஸ்ட்ல ஹோ ஹே எதுவுமே வராது. ஸோ முஜே பைசா சாஹியே, எனக்கு பைசா வேண்டும். இதுவே கோபாலுக்கு பைசா வேண்டும் சொல்றதுக்கு கோபாலுக்கோ பைசா சாஹியேன்றது நம்ம போடணும். நெக்ஸ்ட் இஸ்கோ அக்பார் சாஹியே. இஸ்கோ அப்படின்னு சொன்னா இவனுக்கு, இவனுக்கு இஸ்கோ. அக்பார் அப்படின்னா செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். சாஹியேன்னா வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இவனுக்கு அப்படின்னா இஸ்கோ, செய்தித்தாள் அக்பார், வேண்டும் சாஹியே. அதுவே அவனுக்குன்னு சொல்லும்போது உஸ்கோ அக்பார் சாஹியே. அவளுக்குன்னு சொன்னாலும் உஸ்கோ அக்பார் சாஹியே அப்படின்றது வரும். இந்த அக்பார் அப்படின்னு சொன்னால் செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். சாஹியேன்னா வேண்டும். ஸோ இந்த ஏதாவது ஒரு பெயர் சொன்னாலும் கூட கோபாலுக்கு, கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்லும்போது கோபால்கோ, கிருஷ்ணாக்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு அக்பார் சாஹியே அப்படின்றது. அதுவே பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் சீதாக்கோ அக்பார் சாஹியே, ராணிக்கோ அக்பார் சாஹியே. அடுத்தது பாருங்க, உன்கோ காம் சாஹியே.
அப்போ உன்கோ அப்படின்னு சொன்னா அவருக்கு, காம் அப்படின்னா வேலை, சாஹியே வேண்டும், அவருக்கு வேலை வேண்டும், அவருக்கு உன்கோ வேலை காம் வேண்டும் சாஹியே, உன்கோ காம் சாஹியே அப்படின்னு நம்ம சொல்லணும். உன்கோ காம் சாஹியே, அவருக்கு வேலை வேண்டும். நெக்ஸ்ட், நௌக்கர் கோ தன்க்வாஃப் சாஹியே. தன்க்வாஃப் அப்படின்னு சொன்னால் சம்பளம், நௌக்கர் அப்படின்னு சொன்னால் வேலைக்காரன், சாஹியேன்னா வேண்டும். வேலைக்காரனுக்கு சம்பளம் வேண்டும், வேலைக்காரனுக்கு நௌக்கர் கோ தன்க்வாஃப் சம்பளம், சாஹியே வேண்டும். அதே நௌக்ரானி கோ தன்காஃப் சாஹியே அப்படின்னு சொன்னால் வேலைக்காரிக்கு சம்பளம் தேவை இல்லை சம்பளம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நௌக்கர் கோ தன்க்வாஃப் சாஹியே, வேலைக்காரனுக்கு சம்பளம் வேண்டும். அவளுக்கு வேலைக்காரன் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் போது அவளுக்கு உஸ்கோ அல்ல அவனுக்குன்னு சொன்னாலும் முஸ்கோ, வேலைக்காரன் நௌக்கர் வேண்டும் சாஹியே, அவளுக்கு வேலைக்காரன் வேண்டும், உஸ்கோ நௌக்கர் சாஹியே, உஸ்கோ அவளுக்கு, நௌக்கர் வேலைக்காரன், சாஹியே வேண்டும், அவனுக்கு அப்படின்னு சொன்னாலும் முஸ்கோ நௌக்கர் சாஹியே. அடுத்தது பாருங்க, நமக்கு சுத்தமான நீர் வேண்டும், ஹமே அல்லது ஹம்கோ, சுத் சுத்துன்னா சுத்தமான, பானி தண்ணீர் நீர், சாஹியே வேண்டும், நமக்கு சுத்தமான நீர் வேண்டும், ஹமே சுத் பானி சாஹியே, நமக்கு அல்லது ஹம்கோ, ஹமே அல்லது ஹம்கோ, சுத் சுத்தமான, பானி சாஹியே தண்ணீர் வேண்டும் அல்லது நீர் வேண்டும், நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஸோ ஹமே அல்லது ஹம்கோ, நம்பிக்கைக்கு ரெண்டு விதமான இது இருக்கு, ஒன்று விஸ்வாஸ், இன்னொன்று உமீத். உமீத் சாஹியே இல்லை விஸ்வாஸ் சாஹியே அப்படின்னு சொல்லணும். விஸ்வாஸ் உமீதுன்னு சொன்னால் நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை வேண்டும், ஹமே உமீத் ஆர் விஸ்வாஸ் சாஹியே, இல்லை ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கங்க. அந்த பெண்மணிக்கு உணவு வேண்டும். அந்த அப்படின்னு சொல்லும்போது உஸ், பெண்மணி ஔரத்துன்னு சொல்லலாம் இல்லை மகிழா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பெண்மணிக்கு ஔரத்துக்கோ உணவு கானா சாஹியே வேண்டும், உஸ் ஔரத் கோ கானா சாஹியே, இல்லை அதுவே அந்த அவனுக்கு இல்லை அந்த மனிதனுக்கு தண்ணீர் கானா வேணும் அப்படின்னு சொல்கிறதோ தண்ணீர் வேணும்னு சொல்கிறதுக்கோ உஸ் ஆத்மி கோ கானா சாஹியே, உஸ் ஆத்மி கோ பைசா சாஹியே அப்படின்னு சொன்னால் பைசா அந்த மனுஷனுக்கு பைசா தேவை, பணம் வேண்டும். அதுவே அந்த மனிதனுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ் ஆத்மி கோ கர் சாஹியே. இப்போ எனக்கு அவனுடைய அட்ரஸ் வேண்டும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முஜே, அவனுடைய உஸ்கா அட்ரஸ் பத்தா சாஹியே அப்படின்னு நம்ம சொல்லணும். முஜே எனக்கு, உஸ்கா அவனுடைய, பத்தா அட்ரஸ், சாஹியே அப்போ சாஹியேன்னு சொன்னால் வேணும், எனக்கு அவனுடைய அட்ரஸ் வேணும். அப்போ அதுவே அவளுடையன்னு சொல்லும்போது முஜே உஸ்கி பத்தா சாஹியே, அவளுடைய அட்ரஸ் உஸ்கின்னு வரும். எனக்கு ராமனுடைய அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் முஜே ராம் கா பத்தா சாஹியே. அதுவே எனக்கு ஷீலாவுடைய அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது முஜே ஷீலா கா பத்தா சாஹியேன்னு நம்ம சொல்லணும். அடுத்தது எனக்கு தங்குவதற்கு வீடு வேணும், முஜே எனக்கு தங்குவதற்கு ரஹ்னே கேலியேன்றது நம்ம சொல்லணும். ரஹ்ன்னு சொன்னால் தங்குன்னு சொல்லி அர்த்தம்.
அதனால் தங்குவதற்கு ஸ்டே பண்ணுறதுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தங்குவதற்கு ரஹ்னே கேலியே, கர் வீடு, சாஹியே வேண்டும், முझे रहने के लिए घर चाहिए. रहने के लिए அப்படின்னு சொன்னா தங்குவதற்கு, घर வீடு, चाहिए வேணும். அப்போ எனக்கு தங்குவதற்கு வீடு, ராணி को रहने के लिए घर चाहिए அப்படின்னு சொன்னா ராணிக்கு தங்குவதற்கு வீடு வேணும். அதுவே ராஜா को रहने के लिए घर चाहिए, ராஜாவுக்கு தங்குவதற்கு வீடு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது, எனக்கு வாடகைக்கு வீடு வேண்டும், முझे எனக்கு, கிராயா கர் அப்படின்னா வாடகை வீடு அப்படின்றது அர்த்தம், அல்லது வாடகைக்கு வீடு அப்படின்றதும் சொல்லிக்கலாம். கர் சாஹியே, கிராயா கர் அப்படின்னு சொன்னா வாடகை வீடு, முझे கிராயா கர் சாஹியே. அப்போ எனக்கு வாடகைக்கு வீடு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு பிரின்சிபாலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது முझे எனக்கு, பிரின்சிபால் சாப், பிரின்சிபல் சாப்னா பிரின்சிபல் சாரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சாபுக்கோ, சாப்னா சார், முझे प्रिंसिपल साहब को देखना चाहिए, இல்லை देखना हैன்னு போட்டாலும் ஓகே தான். मुझे प्रिंसिपल मैडम को देखना चाहिए அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரின்சிபல் மேடமை பார்க்கணும் அப்படின்றது அர்த்தம். இந்த குழந்தைக்கு பால் வேண்டும் அப்படின்னு சொன்னா இஸ் बच्चे को दूध चाहिए, இந்த குழந்தைக்கு, குழந்தைக்கு बच्चे को दूध பால் வேண்டும், चाहिए, इस बच्चे को दूध चाहिए. அதே இந்த குழந்தைகளுக்கு பால் வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு इन बच्चों को दूध चाहिए, இந்த அப்படின்னு சொன்னா இன் அப்படின்னு, ஏன்னா குழந்தைகள்ன்றது பன்மை, அதனால பச்சோம் கோ दूध चाहिएன்னு சொல்லணும். அடுத்தது, நீங்கள் அவனுக்கு ஆலோசனை கூற வேண்டும். நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப் வரணும். ஆனால் இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சாஹியை யூஸ் பண்ணுறதுனால ஆப்கோ உசே சலாஹ் தேனி சாஹியே, அதாவது நீங்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும், கூற வேண்டும் சொல்கிறதுக்கு இந்த தேனின்றது போடணும். சாஹியே, ஆப்கோ உசே சலாஹ் தேனி சாஹியே, நீங்கள் ஆப்கோ, உஸ்கோ அல்லது உசேன்னு சொன்னால் அவனுக்கு, ஆலோசனைன்னா சலாஹ், தேனி அப்படின்னா கொடுக்க வேண்டும், கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிற இதுக்கு தேனி சாஹியேன்றது நம்ம சொல்லணும். ஆப்கோ உசே அல்லது உஸ்கோ சலாஹ் தேனி சாஹியே அப்படின்னு சொல்லணும். சலாஹ் அப்படின்னா ஆலோசனை, தேனின்னா கூற, சாஹியேன்னா வேண்டும். ஆப்கோ உசே சலாஹ் தேனி சாஹியே, நீங்கள் அவனுக்கு ஆலோசனை கூற வேண்டும். அடுத்தது, கம்பெனிக்கு புது ஆர்டர்கள் வேண்டும். கம்பெனின்னு சொல்லலாம், காரியாலை சொல்லலாம், दफ्तरன்னு சொல்லலாம். दफ्तर को नए ऑर्डर लेना चाहिए. அப்போ கம்பெனி கம்பெனிக்கு, கம்பெனி கோ அல்லது தஃப்தர் கோ, நயா அப்படின்னு சொன்னால் புது, ஆனால் இங்கே ஆர்டர்கள் இருக்கிறதுனால நயேன்னு போடணும். நயே ஆர்டர் லேனா சாஹியே, கம்பெனி கோ நயே ஆர்டர் லேனா சாஹியே. கம்பெனி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், ஸோ ஆஃபீஸுக்கு அந்த இது சொல்லுவோம். கம்பெனி கோ நயே ஆர்டர் லேனா சாஹியே,
லேனான்னு சொன்னால் எடுக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். எங்க கம்பெனிக்கு 5 லட்சம் கடன் வேண்டும். ஹமாரே எங்க கம்பெனிக்கு, கம்பெனிக்கோ இல்லை தஃப்தர்க்கோ காரியாலயக்கோன்றது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். 5 लाख உதார் சாஹியே, 5 லட்சம் 5 लाखன்னு சொல்லணும். உதார்னா கடன், சாஹியே வேண்டும். हमारे कंपनी को 5 लाख उधार चाहिए அப்படின்னு நம்ம சொல்லணும். உதார் அப்படின்னு சொன்னா கடன், சாஹியே வேண்டும். அவன் இதை நம்ப வேண்டும். உசே இஸ்கோ விஸ்வாஸ் கர்னா சாஹியே. உசே அல்லது உஸ்கோ அப்படின்னு சொன்னா அவன், இதை இஸ்கோ விஸ்வாஸ்னா நம்ப, கர்னா சாஹியே விஸ்வாஸ் கர்னா அப்படின்னு சொன்னா நம்ப, வேண்டும் சாஹியே. உசே இஸ்கோ விஸ்வாஸ் கர்னா சாஹியே. அதுவே அவள் இதை நம்ப வேண்டும்னா உசே இஸ்கோ விஸ்வாஸ் கர்னி சாஹியேன்றது வரும். உசே इसको विश्वास करना चाहिए. அவன் இதை நம்ப வேண்டும். நம்ப அப்படின்னு சொன்னா விஸ்வாஸ் கர்னா அப்படின்றது வரணும். உசே இஸ்கோ விஸ்வாஸ் கர்னா சாஹியே. இசே இஸ்கோ அப்படின்னு சொன்னா இதை இதற்கு அப்படின்ற மாதிரி வரும். அவன் உசே இதை இஸ்கோ நம்ப விஸ்வாஸ் கர்னா வேண்டும் சாஹியே. அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அனைவரும் அப்படின்னு சொன்னால் சப், ஆனால் இது எல்லாத்துக்கும் சாஹியே யூஸ் பண்ணும்போது கோ வரணும். அதனால் சப்கோ. கோஷிஷ் அப்படின்னா முயற்சி, முயற்சிக்க அப்படின்னா கோஷிஷ் கர்னா. வேண்டும் சாஹியே, அனைவரும் முயற்சிக்க வேண்டும். सबको कोशिश करना चाहिए. ஸோ சப்கோ அப்படின்னு சொன்னால் அனைவரும், சப் அப்படின்னு சொன்னாலும் சப்கோன்னு சொன்னாலும் ஒன்று தான். சப்கோ கோஷிஷ் கர்னா அப்படின்னா முயற்சிக்க வேண்டும் சாஹியே. நான் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்ட வேண்டும். முஜே பச்சோம்கோ, குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னால் பச்சோம்கோ குழந்தைகளுக்கு. வேடிக்கை காட்ட, வேடிக்கை தமாஷா, காட்ட திக்கானா வேண்டும் சாஹியே. நான் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்ட வேண்டும். முஜே பச்சோம்கோ தமாஷா திக்கானா சாஹியே. நான் முஜே குழந்தைகளுக்கு பச்சோம்கோ வேடிக்கை தமாஷா காட்ட திக்கானா வேண்டும் சாஹியே. ஸோ இப்படி நம்ம சொல்லணும். முஜே பச்சோம்கோ தமாஷா திக்கானா சாஹியே. தமாஷான்னா வேடிக்கை, திக்கானா காட்டுதல். ஸோ குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டணும்னு சொல்கிறது தமாஷா திக்கானா சாஹின்றது சொல்லணும். தீபாவளி அன்று புத்தாடை அணிய வேண்டும். தீபாவளி அப்படின்னு சொல்கிறது தீவாலி கே தின், தீபாவளி அன்று அப்படின்றதுக்கு தீவாலி கே தின் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஹமே நாம, நயே புதிய, கப்படே அப்படின்னா புத்தாடை, நயே கப்படே அப்படின்னு சொன்னால் புத்தாடை. அணிய பஹனனா அல்ல பஹனனே சாஹியே, சாஹியேன்னா வேண்டும். தீபாவளி கே தின் அப்படின்னு சொன்னால் தீபாவளி அன்று. புத்தாடை நயே கப்படே, அணிய அப்படின்னா பஹன்னே, வேண்டும் சாஹியே. தீபாவளி கே தின் ஹமே நயே கப்படே பஹனனே சாஹியே. ஹமே அப்படின்னு சொன்னால் நாம, தீபாவளி கே தின் ஹமே நயே கப்படே பஹன்னே சாஹியே அப்படின்னு நம்ம சொல்லணும்.
பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். பெரியவர்கள் அப்படின்னு சொன்னா படோம், கா ஆதார். இது வரைக்கும் கோன்னு சொன்னோம், ஆனால் கோன்றது இதுலேயே அடங்கிடுறது. படோம் அப்படின்றது அதில் கோ அடங்கிடுறதுனால இங்கே ஆதார் மதித்து அப்படின்றது ஆதார்னு சொல்கிறோம். இந்த ஆதார்ன்றது ஆண்பால்ன்றதுனால நம்ம கான்னு சொல்லணும். அதனால் படோம் கா ஆதார் மதித்து. நடக்க அப்படின்னு சொன்னால் ஆதார் கர்ணா அப்படின்றது நம்ம சொல்லணும். சாஹியே வேண்டும். படோம் கா ஆதார் கர்ணா சாஹியே. படோம் கா அப்படின்னா பெரியவர்களை, ஆதார் கர்ணா அப்படின்னா மதித்து நடக்க வேண்டும். சாஹியே படோம் கா ஆதார் கர்ணா சாஹியே. அவள் சம்பாதிக்க வேண்டும். அவள் உஸ்கோ சம்பாதிக்க கமானா அப்படின்றது சொல்லணும். சாஹியே வேண்டும். அதுவே நிறைய பைசா சம்பாதிக்கணும், அப்போ உஸ்கோ ஜியாதா பைசே கமானா சாஹியே. சம்பாதிக்கிறதுக்கு கமானா அப்படின்னு நம்ம சொல்லணும். உஸ்கோ கமானா சாஹியே அப்படின்னா சம்பாதிக்க வேண்டும், அவள் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே நிறைய பைசா சம்பாதிக்கணும் அப்படின்னா உஸ்கோ ஜியாதா பைசா கமானா சாஹியேன்னு நம்ம சொல்லணும். அடுத்தது, நாம் நாளை தில்லி புறப்பட வேண்டும். நாம் ஹமே நாளை, கல் தில்லி தில்லி, புறப்பட நிக்கல்னா, சாஹியே வேண்டும். ஹமே கல் தில்லி நிக்கல்னா சாஹியே. நிக்கல்னா அப்படின்னா புறப்பட, நிக்கல்னா சாஹியேன்னா புறப்பட வேண்டும். ஹமே கல் தில்லி நிக்கல்னா சாஹியே. நாம் நாளை காலை சீக்கிரம் விழித்தெழ வேண்டும். ஹமே கல் சவேரே ஜல்தி ஜாக்னா சாஹியே. ஹமே அப்படின்னா நாம், கல் நாளை, சவேரே காலை, ஜல்தி சீக்கிரம், ஜாக்னா விழித்தெழ, சாஹியே வேண்டும். ஹமே கல் சவேரே ஜல்தி ஜாக்னா சாஹியே. இல்லை ஹமே கல் சவேரே ஜல்தி உட்னா சாஹியேன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், தப்பில்லை. அவன் இரவு வண்டியை பிடிக்க வேண்டும். அவன் சொன்னா உஸ்கோ, இரவு, ராத் கி காடி. ஏன்னா வண்டின்றது பெண்பால், அதனால ராத் கி காடி அப்படின்றது நம்ம சொல்லணும். பிடிக்க பக்கண்ணா சாஹியே வேண்டும். உஸ்கோ ராத் கி காடி பக்கண்ணா சாஹியே. அதுவே அவள் இரவு வண்டியை பிடிக்க வேண்டும் சொன்னாலும் இதே தான் வரும். உஸ்கோ ராத் கி காடி பக்கண்ணா சாஹியேன்றது சொல்லணும். அடுத்தது, நீ அனைத்தும் சாப்பிட வேண்டும். துமே அல்லது தும்கோ சப் குச் கானா சாஹியே. சப் குச்னா எல்லாமே, அனைத்தும், சாப்பிட வேண்டும்னா கானா சாஹியே அப்படின்னு நம்ம சொல்லணும். துமே சப் குச் கானா சாஹியே. அவர்கள் நாளை பள்ளியில் ஆட வேண்டும். உனே அல்லது உன்கோ. கல் ஸ்கூல் மே நாச்னா சாஹியே. உன்கோ அல்லது உனே அப்படின்னா அவர்கள். கல் நாளை, ஸ்கூல் மே பள்ளியில், நாச்னா ஆட, சாஹியே வேண்டும். நான் இந்த வேலையை முடிக்க வேண்டும். முझे इस काम को கதம் கர்னா சாஹியே. கதம் இல்லை பூரா கர்னா சாஹியேன்னு சொல்லிக்கலாம். முझे எனக்கு அல்லது நான், இஸ் இந்த வேலையை, காம் கோ முடிக்க, கதம் கர்னா அல்லது பூரா கர்னா வேண்டும், சாஹியே